நானும் எங்கள் பார்ட்னரும் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் பார்ட்னரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி மேரேஜு. அதனால் தனியாக போக ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கேனேன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி போனேன். போய் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். கிஃப்ட்டு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் அவங்க தான் கிஃப்ட் வாங்குவாங்கன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்குறாங்க. அதுக்கே அவ்வளோ டைம் ஆகிட்டு. அங்கே கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நாங்கள் போகாட்டிலையும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு திரும்பி வந்துட்டோம். அப்புறமா நாகப்பட்டினம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸெல்லாம் சரியான கூட்டம். ஒரு வழியாக நாங்களும் மண்டபத்தை பார்த்துட்டோம். சொன்ன மாதிரி அங்கே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு மதிய சாப்பாடும் முடிஞ்சு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லோரும் கிளம்பும்போது தான் நாங்கள் கல்யாணத்துக்கே போனோம். அதுக்கப்புறமா எங்கள் பார்ட்னர் ஒரு வழியாக போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. என்னையும் மேலே கொடுத்தாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரி நான் ஷை டைப்புங்கிறதால நான் போகல மேலே. நான் அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் கீழே உட்காந்து. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாப்பி மேரி லைஃப் அக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கீழே வந்துட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இப்போ ரிட்டன் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்புறமா சீர்காழி பஸ் ஸ்டாப்புக்கு திரும்பி வந்துட்டோம். செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறமா ரொம்ப தாகமாக இருக்குது. வெயில் வேறு சரியான வெயில். நாங்கள் போட்டிருந்த மேக்கப் எல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போதே களைஞ்சி ஊற்றிட்டு அதோட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் பார்ட்னர் தான் லெமன் ஜூஸ் 2 வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். பஸ்ஸு வரவே இல்லை. முகூர்த்த டேட்டுங்கிறதால எல்லா பஸ்ஸுமே செமையான கூட்டமாக இருந்துச்சு. அதோட எங்கள் மாமா வரேன்னு சொல்லியிருந்தாங்க கால் பண்ணதுக்கு. அப்புறம் எங்கள் மாமா வருவாங்கன்னு பார்த்தா ஸ்கூட்டியில் முன்னாடி ரதுமா உட்காந்துட்டு வராங்க. அப்புறம் ரதுமாவை தூக்கிக்கிட்டு அப்புறம் 3 பேரும் பைக்கில் வந்துட்டோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நானும் ரதுமாவும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். யார் இருந்தா சின்ன குண்டு தானே வருதா? ஏய் பொய் சொல்ற, நீ தான் பொய் சொல்ற. நாங்கள் வர வழியில் பூ வாங்கிட்டு வந்தோம். முகூர்த்த டேட்டுங்கிறதால பூ கம்மியாக தான் தந்தாங்க. அப்புறம் நாங்கள் உதிரி பூவை வாங்கிட்டு வந்தோம். அதான் எங்கள் பார்ட்னர் அதையும் ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டாங்க. மறக்காமல் ரதுமா ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.